ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, மணி வந்து ஒரு 12 மணி இருக்கும். இந்த இடத்துல எங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நமக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டு இருக்கிறதுனால மறுபடியும் நான் மாறிட்டேன் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இந்த ஸ்டடீஸ் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதில் ஒரு சின்ன பிளாக் எடுக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த பிளாக். ஸோ இது ஃபன்னாக இருக்குமா இல்லையான்னு தெரியாது. பட் நான் படிப்பேன். அது போக ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட கொஞ்சம் சில நேரம் பேசுகிறேன். அதை தான் நீங்கள் இது பார்க்க போகிறீங்க. நான் விடிய விடிய படிக்க போகிறேன்னா இல்லை விடிய விடிய தூங்க போகிறேன்னா அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பர்களே. ஸோ என்ன சொல்கிறதுன்னா, மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி இருக்கும். இன்னும் எனக்கு நான் இன்னும் தூங்கலை. பட் தூக்கம் செம்மையாக வருது. தூங்கிடுவேன் கூடிய சீக்கிரத்தில். அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நல்லா பயங்கரமாக தூங்கிடுவேன். பட் கொஞ்சம் இதை பாருங்களேன். இவனை இந்த பையன்தான் நான் இப்போதைக்கு பார்த்தீங்களா அவனை உண்மையை சொல்லலாம். இப்போ நான் கொஞ்சமாவது இப்போ முழிச்சிருக்கிறதுக்கு காரணமே அவன் தான். அவன் பண்ணுற லொல்லு தான். 1 மணிக்கு இப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த 2 மணி 3 மணிலாம் எப்படி இருக்குன்னு தெரில. அவனும் தூங்கிடுவான் போல. பரவாயில்ல, ஒரு கம்பெனிக்கு அவனாவது இருக்கானே, சந்தோஷமா இருக்கு. லைஃப் இஸ் கோயிங் ஆன், மூவிங் ஃபார்வர்டு. அதாவது முக்கியமாக போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, நான் ஸ்டடியை கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. ஸோ இல்லையே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தூக்கம் வருது. ஆனால் தூங்க முடியலை. ஏதோ காதுக்குள்ள சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு நண்பர்களே. தூங்க முடியல. இவனையும் பாருங்க படுத்துட்டான். குப்பரக்கா மல்லாக்கா படுத்துட்டான். பயங்கரமா படுத்து தூங்கிட்டு இருக்கான் நண்பர்களே. எனக்கும் தூக்கம் பயங்கரமா வருது. மணி 1:30 தான் ஆகுது. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல தூக்கத்தை. பட் எப்படியாவது தப்பி தவறியாது இன்னும் ஒரு 2 மணி நேரம் எப்படியாவது ஓட்டிட்டேன்னா படிச்சிருவேன். நாளைக்கு காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கலாம். ஓட்டோ ஸ்டடி நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நைட் ஸ்டடின்னு இருக்கலாம்னு நினச்சேன். அது எப்படி ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி போல் இருக்கும். ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சு, அவ்வளோதான். அங்கேயும் முடிஞ்சிச்சு. அந்த சத்தத்தை கேட்டோடனே திட்டுவிட்டுன்னு ஓடுனேன் பார்த்துங்க. அப்படிலாம் ஓடல. நான் ரொம்ப தைரியசாலி. அதெல்லாம் உண்மையில சொல்ல மாட்டேன். ஸோ பயந்துட்டேன், அதுதான் உண்மை. பயந்துட்டு வந்து அப்படியே வீட்டில் படுத்தவன் தான். காலையில் 6:30க்கு எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் இந்த எக்ஸாம் எப்படி போகுதுன்ட்டு. நம்ம எக்ஸாம் ரிவ்யூனாலே ஒரு மாதிரி தான் போகுது. பட் நம்ம லாக் வந்து மென்மேலும் 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 மேல்மேலும் வளர பார்த்துக்கலாம். பட் ஈஸியாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல, கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான். ஏன்னா கஷ்டப்பட்டால் தானே வாழ்க்கையில் உயர்ந்த பாதையை அடைய முடியும். ஏன்னா சில நேரம் நான் கூட தத்துவம் போடுறேன் பார்த்தீங்களா. அவ்வளோதான், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. ஸ்ட்ரெயிட் டு. ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி எழுதிட்டு வர போகிறேன்னு தெரில. சரி, ஆல் த பெஸ்ட். எனக்கே நான் ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். நல்லபடியாக எழுதிட்டு வா ப்ரோ. அதை சந்திப்போம். ஒரு ஆஃப்டர் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் வந்திருக்கோம். நம்ம என்ன சொல்கிறதுனா, எழுதியிருக்கேன். ஆனால் கொஷின் உண்மையிலேயே ரியலி டஃப். ஐ ஹேட் திஸ் கொஷின். ஐ ஹேட் திஸ் ஒன். உண்மையிலேயே ரொம்ப, அதாவது நம்ம இதெல்லாம் வரும்னு எதிர்பார்த்துட்டு போவோம்ல, அதெல்லாம் வரலன்னு மனசே உடஞ்சி போயிடும்ல. அந்த மாதிரி மனசு உடஞ்ச தருணம் தான் அது. பட் இருந்தாலும் நம்ம எப்படியோ சமாளித்து எழுதியிருக்கோம். சொல்லிட்டு தான் தெரியும். ஆனால் இந்த அளவு கொஸ்டின் டஃப்பாக இது வரைக்கும் கேட்டது இல்லை இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். பட் இப்படி கேட்பாங்க நான் எதிர்பார்க்கல. என்ன பண்ணுறதுனே தெரில நண்பர்களே. ஒரு வேளை நம்ம எழுதிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட
பெட்டராக இருக்கும். சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமானதுனால தான் இப்படிலாம் நான் வீடியோ எடுக்கிறேன். நான் உண்மையிலேயே ஒரு நல்ல கண்டென்ட்டாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் நண்பர்களே. போராடுவோம், வெல்லுவோம். அடுத்த எக்ஸாமில் மார்க்ஸ் காட்டுறேன். அந்நேரம் நீங்களும் கூட இருங்க. நான் எப்படி படித்து எப்படி எழுதுறேங்கிறதே பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம் இதோட முடிச்சுக்கலாம். பாய். ஒரு நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளோதான், வேறு